அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். சாவி குடுன்னு சொன்னதும் கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படியே குடுத்துட்டியே. அத பார்த்து நான் கூட ஆச்சரியப்பட்டேன். எப்படி நீ அப்படியே குடுத்துட்டேன்னு. நல்ல வேளை. நீ சாவி குடுக்க போற அந்த கடைசி நிமிஷத்துல கடவுள் மாதிரி கார்த்திக் வந்து அந்த சாவி வேண்டான்னு சொல்லிட்டான். அப்பா பாவம் கார்த்திக். அவன் நல்லவன் தான். ஆனா சில சமயத்துல அவன் புத்திக்கு என்ன ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. எப்போ அவன் நல்லது பண்றான், எப்போ கெடுதலா யோசிக்கிறான்னு புரியவே மாட்டேங்குது. என்ன இப்ப 2 பேரும் எதுக்கு சிரிக்கிறீங்க? அத்தை, கார்த்திக்க கடவுள் எல்லாம் அனுப்பி வைக்கல, நாங்க தான் அனுப்பி வச்சோம். நீங்களா? உங்களை பைரவி மேடம் மிரட்டினத பார்த்ததுக்கு அப்புறமும் எங்களால சும்மா இருக்க முடியுமா சொல்லுங்க? அதான் கார்த்திக்க வச்சு அவங்க போட்ட பிளான ஒன்னும் இல்லாம பண்ணிட்டோம். அதுக்காக நானும் ரேவதி அம்மாவும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணோம். அத்தை, ரெடியா? என்ன சொல்றீங்க? அஞ்சலி கிட்டயா? ஆமாமா, அஞ்சலி கிட்டே கொடுத்துரு. ஜானகி அம்மா வீட்டு சாவிய அஞ்சலி கிட்டே கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க ஆசைப்படியே நீ கொடுத்துரு. என்னம்மா சொல்றீங்க? இப்ப நான் தானே வீட்டு நிர்வாகத்தை பாத்துட்டு இருக்கேன். அத்தை திடீர்னு ஏன் அப்படி சொன்னாங்க? இலக்கியா, நான் சொன்ன கேளு. சாவி உன்கிட்ட இருந்தா உனக்கு தான் ஆபத்து. ஆபத்தா? என்ன சொல்றீங்க? ஆமா இலக்கியா, உனக்கு கொஞ்ச நாளா பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துட்டு இருக்கு. என்ன காரணம்னு ஒரு ஜோசியர் கிட்ட கேட்டேன். எல்லாம் உன் இடுப்புல தொங்குற கொத்து சாவினாலதான்னு சொன்னாரு. இந்த சாவினாலதான் SSK வந்தது, உன் கரு கலைஞ்சு போனது, இது எல்லாமே நடந்துச்சாம். இந்த சாவிய வச்சிருந்தா இனிமேலும் பல பிரச்சனை வருமா. இலக்கியா, எதுக்கு வம்பு? ஜானகி அம்மா சொன்ன மாதிரி இந்த சாவி அஞ்சலி கிட்ட கொடுத்துட்டு நீ தப்பிச்சிரு இலக்கியா. ஆமாமா, இது நல்ல ஐடியா தான். இந்த சாவி விஷயத்தால நான் பல கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன். இந்த சாவி எனக்கு ராசியே இல்ல. நல்லதுதான் அத்தை சாவிய கேட்டாங்க. இதுதான் சாக்குன்னு சாவி அஞ்சலி கிட்டே கொடுத்துடுறேன். சரி இலக்கியா. எப்படி எப்படி அத்தை எங்க பிளான்? கடவுளே, ஐயோ இலக்கியா சூப்பர். இது பாரு, எவ்வளவு நல்ல தெளிவா யோசிச்சுட்டு அஞ்சலி கையில இந்த வீட்டு நிர்வாகம் போகாம பண்ணிருக்க. சூப்பர் சூப்பர் பிளான். வெல்டன் இலக்கியா. செம்மையா ஸ்கெட்ச் போட்டு அஞ்சலி கிட்ட இருந்து குடும்பத்தை காப்பாத்திட்ட. ரேவதிமா, உங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இந்த புத்திசாலித்தனம்லாம் முதல்ல ஜானு கிட்ட தான் இருக்கும். இப்ப நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா? அம்மா, நீங்களும் இலக்கியாவும் செம்ம காம்பினேஷன். அஞ்சலியும் பைரவி அம்மாவையும் சமாளிக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் தான் சரியான சாய்ஸ். அவங்கள மாதிரி நீங்களும் செம கேடிங்க. என்னது கேடிங்களா? எங்களை பார்த்தா என்ன கேடிங்க மாதிரியா தெரியுது? சரி 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 சரி. அவங்க கெட்ட கேடிங்க, நீங்க நல்ல கேடிங்க. ஓகேவா? கௌதம், என்னப்பா பண்றது? முள்ள முள்ளால தானே எடுக்க முடியும். அதிகாரம் நல்லவங்க கிட்ட இருந்தாதான் நாடும் சரி வீடும் சரி ரொம்ப நல்லா இருக்கும். மருமகன்றவ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தந்திரமா வேலை செஞ்சு வீட்டை காப்பாத்தணும். இலக்கியா அதைத்தானே செஞ்சிருக்கா. பின்ன இலக்கியா யாரு? என் பொண்டாட்டியாச்சு. நாங்கெல்லாம் நின்னுட்டு இருக்கோம்டா. என்ன பண்ற நீ? நான் என் பொண்டாட்டிக்கு பரிசு கொடுக்கணும். நீங்க 2 பேரும் அப்படியே திரும்ப டர்ன். ஐயோ, இது பையன் வேற. இப்ப திரும்பலாம். ஒரு நிமிஷம், இந்த நேரம் பார்த்து போன் வருது. ஹலோ, யாயா கௌதம் தான் பேசுறேன். ஏன் அவன் மட்டும்தான் உனக்கு கிஃப்ட் தருவானா? அத்தை, என்னாச்சு? ஏன் திரும்பிக்கிட்டீங்க? நான் உன் மேல ரொம்ப கோவமா இருக்கேன் இலக்கியா. ஏன் மேல என்ன கோவம்? வர வர நீ என்ன செஞ்சாலும் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது.